செஞ்சி அருகே ஜம்போதி கிராம மக்கள் குடிமனை பட்டா வழங்கக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஜம்போதி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி குறுகிய நிலப்பரப்பில் அடர்த்தியாக வசிப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி மேற்படி ஊரில் உள்ள 8 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை மீட்டு குடிமனை பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம், செஞ்சி தனி வட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியரின் அலட்சிய போக்கால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடிமனை பட்டா வழங்காததால் நூற்றுக்கணக்கான பெண்களுடன் அரசின் அடையாள அட்டைகளான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை ஒப்படைத்து கவனத்தை ஈர்க்கும் போராட்டம் நடைபெற்றது. செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசித்து வராங்க. அந்த மக்கள் இப்போ குறைஞ்ச நிலப்பரப்பில் அடர்த்தியாக மக்கள் வசித்து வரதால் எங்களுக்கு கூடுதலாக இட வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட முறை மனு கொடுத்துருக்குறாங்க. மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எதிர்க்கல. ஆதிதிராவிடர் நலத்துறையும் இது சம்மந்தமாக அவங்க பெருசாக கண்டுக்கல. இது சம்மந்தமாக ஏற்கனவே செஞ்சியில் 2 முறை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் நேரடியாக வந்தாங்க. அங்கே 8 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்குது. அந்த இடத்த ஆக்கிரமிப்புலேருந்து அகற்றி எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுங்கன்னு சொன்னோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துக்கு சொந்தமான ஒரு இடம் தான் அந்த 8 ஏக்கரும். ஆதிதிராவிடர் நலத்துறை அளந்தாங்க. அளந்து இது வரைக்குமே ஒரு 4-5 மாதம் ஆகுது. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாடு அரசு பட்டா வழங்குறதுக்கான வழிமுறைகள் கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பட்டா வழங்குறதுல மெத்தனம் காட்டுறாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பட்டா வழங்கணும். பட்டா வழங்காமல் காலம் நடத்தினாங்கன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறு போராட்டம் நடத்துவோன்றதை இதனால தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அலுவலகத்திலே கிட்டத்தட்ட 4 முறை மனு கொடுத்ததால இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவையான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இன்றைக்கி ஒப்படைக்க வந்திருக்கிறோம். இதுக்கும் மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கலைன்னா நாங்கள் இங்கேயே நாங்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவோன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் பிரசாந்த், சமூக ஆர்வலர்.